இந்த கிராமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஊர் கட்டுப்பாடு, பஞ்சாயத்து, விஓ இதெல்லாம் வந்து முக்கியமான அங்கத்தினர். அங்கே வந்து ஒரு பிரச்சனை, ஒரு ஏழை அப்படின்னா அதுங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. பிரச்சனைனா உடனே பஞ்சாயத்து அர்ஜென்ட்டாக பஞ்சாயத்து மாலை மாலை நேரத்தில் 6 to 7, 8ன்னு சொல்லி 2 மணி நேரம் பஞ்சாயத்து கூட்டுவாங்க. அந்த பஞ்சாயத்தில் இந்த மாதிரி இங்கே நடந்திருக்கு, அது எதனால் நடந்தது, என்ன சொல்லணும், ஆளாளு மக்களுடைய தீர்ப்பை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பஞ்சாயத்து தலைவர் பதில் அளிப்பாங்க. அதுக்கு ஊர் கட்டுப்படும். அதே போல் ஒரு ஏழை மாணவன் படிக்கணும், +2 முடிச்சுட்டான், கல்லூரி படிக்கணும்னா அதுக்கும் பஞ்சாயத்தை கூட்டி ஆள் வீட்டுக்கு வீடு இவ்வளோ பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உதவி செய்வாங்க. அதே மாதிரி கல்யாணம், ஏழை விவசாயி கல்யாணம்னா அவங்கவுங்களும் ஒவ்வொரு வீட்டுக்கும் இவ்வளோ பணம்னு சொல்லி எல்லோரும் கொடுத்து உதவி செய்வாங்க. அது வந்து கிராமங்களில் நடக்குதுங்க. நகரங்களில் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க நகரத்தில் யார் வீட்டில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை எதுவுமே வெளியிலேயே வராது, தெரியவும் தெரியாது. பார்த்திங்கன்னா ஊருக்கு ஒரு நகரங்களில் நிறைய ரவுடிங்க தான் இருப்பாங்க, திருடர்கள் இருப்பாங்க, கொள்ளையை வழிபறி கொள்ளை, செயின் பறிக்க, யார் பறிக்கிறா என்னன்னே தெரியாது. சிசிடிவி கேமராலாம் இருக்கும். அது வந்து பாதி பேருக்கு கிடைக்கும், பாதி பேருக்கு கிடைக்காது. திருடன் முகமூடியை போட்டுட்டு கண்டுபிடிக்காத அளவுக்கு ஓடி போயிடுவான். அதுதாங்க நகரத்தில் நடக்குது. கிராமம் பெஸ்ட்டா நகரம் பெஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா கிராமம் தாங்க பெஸ்ட்டு. ஏன்னா எதுனாலும் ஒரு பஞ்சாயத்து கூட்டி பஞ்சாயத்து தலைவர் சொன்னதை அந்த ஊர் மக்கள் கட்டுப்பட்டு நியாயமாக தீர்ப்பு வழங்குவாங்க. கிராமம் தாங்க பெஸ்ட்டு.